சிபிஎஸ் ஸ்டார்ட் இது விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எப்பவுமே என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், அப்படிதானே? சரி, இப்ப என்ன பண்ணணும்? எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல முட்டி போட்டு கைய கூப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? வெரி குட். சரி, இப்ப அம்மாச்சி ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, கேள்விகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவன், நீர் எங்களை காண்கிற எட்ரோகியா இருக்கிறீர் ராஜா. நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. உலகமே கதிகலங்கி கொண்டிருந்தாலும், ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஆலயங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இந்த பிபிஎஸ் நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே, காலை தொடர்ந்து இந்த மணி நேரம் வரையும் ஆண்டவரை பிரயாசப்பட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. எங்கள் தேவனே, இந்த நாட்டில் வீடுகள் தோறும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாருக்கு எந்த நோய் நொடி வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் கர்த்தாவை கவனமாக ஆண்டவரை ஞானத்தோடு இந்த படிப்பை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. தகப்பனே, நாங்களுமே சோதரிக்கிறையா அப்பா, நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. கர்த்தாவை விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை உடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாய் பிள்ளைகளுடைய கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. புரிந்து கொள்ளத்தக்கதாய் விசேஷித்த ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இதை கர்த்தாவை ஆரம்பித்து வைக்கிறது பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இதை முடியும் நாள் வரை கர்த்தருடைய தரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஆட்சிப்பிக்கிறோம். பிள்ளைகளை பெற்றோர்களே நீர் ஆசீர்வதிங்க. இதை நடத்துற கர்த்தாவுடைய தாசனின் குடும்பத்தை இந்த நாட்டில் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் தேவனையில் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீங்க கூட இருந்து நடத்துங்க. இதன் நிமித்தமாக எல்லா வழியின் வாசல்களையும் தேவன் திறந்து விடும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பினாக நீர் மகிமைப்படும். நன்றி. ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். நான் சொன்னபடியே பாத்தீங்களா, மண்டே மார்னிங் உங்ககிட்ட வந்துட்டோம் நாங்க. இன்னைக்கு நம்முடைய ZVBS, அதாவது ஜயன் விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல், அதுக்கு நாங்க கடந்து வந்திருக்கிறோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 2 நாளா காத்துக்கிட்டே இருந்தீங்களா? எப்படா சாட்டர்டே போகும், எப்போ சண்டே போகும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தீங்களா? ஓகே, நீங்க காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, என்ன எல்லாரும் குடுகுடுன்னு இப்பதான் ஓடி வரீங்க? என்ன பண்றீங்க? ஓ, ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, பரவாயில்லையே. நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, அழகா பைபிள் எடுத்துக்கிட்டீங்க, புக்ஸ் எடுத்து நோட் புக் எடுத்துக்கிட்டீங்க, பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அடடா, என்ன சிசர் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு இருக்கீங்க, கம் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்லி தர போறாங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, அதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்ம அன்னைக்கு நம்ம அந்த இதுல ஆரம்பத்துல நம்ம பார்த்தது போலவே இந்த ZVBS உடைய தீம் என்னன்னு பார்த்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்லி கொடுத்தேன்? ஞாபகம் இல்லையா? இருக்கா? சரி, பரவாயில்ல, நான் சொல்லட்டுமா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அடடா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹோம்வொர்க் கொடுத்தேன்ல, உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து புதிய ஏற்பாட்டுல இந்த தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்ற வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி தேட சொன்னா, தேடினீங்களா? கிடைச்சிச்சா? அச்சோ, கிடைக்கலையா? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆண்டி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாவா, கிடைச்சிருச்சா உங்களுக்கு? சரி, கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு கிடைக்காம இருக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சொல்லிருச்சுமா அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டுல பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். கிளாப் பண்ணிக்கலாமா எல்லாரும்? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம்ல. சரி, இன்னைக்கு நமக்கு தீம் வந்து தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த முதல் நாள் சொல்லி ஒரு தலைப்பு வச்சிருப்போம்ல நம்ம, ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இது VBS ஓட தீம் தான், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டேக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பு வச்சிருப்போம். அந்த தலைப்பு என்ன தெரியுமா? தகுதி. சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னப்பா அவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க? மம்மி டிஃபன் தரலையா? கொடுத்தாங்களா? அப்புறம் என்ன? சத்தமா சொல்லுங்க, என் காது கேட்கவே இல்லையே. தகுதி. ஃபர்ஸ்ட் நாளுடைய தீம் என்ன? தகுதி. இந்த தகுதின்ற தீம்ல தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பாட்டு பாட போறீங்க, கதை கேட்க போறீங்க, அதுக்கப்புறம் எல்லாருமா ஸ்கிட்ச் பார்க்க போறீங்க. எல்லாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? இப்ப இந்த தகுதிக்கான ஒரு மனப்பாட வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? இப்பவே நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவீங்கல்ல. ஆன்டி வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கும் போது அது ஈஸியா இருக்கும்ல. இன்னைக்கு தகுதியோட மனப்பாட வசனம் என்ன தெரியுமா? எப்படி இந்த தகுதியை பத்தி நீங்க சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேன், அது ஆன்டி தான் வந்து உங்களுக்கு கதையா சொல்லுவாங்க. ஓகேவா? நான் மனப்பாட வசனம் மட்டும் உங்களுக்கு சொல்லட்டுமா? 1 சாமுவேல். என்ன என் சத்தம் மட்டும் தான் கேக்குது, உங்க சத்தம் எல்லாம் கேட்கவே இல்ல. வெரி குட், இப்பதான் எனக்கு கேக்குது. சரி, இப்ப சொல்றீங்களா எல்லாரும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன தெரியுமா? படிக்கலாமா? நம்ம எடுத்துட்டீங்களா பைபிள்ல? எங்க இருக்கு பாரு. அவன் புதிய ஏற்பாடுல போய் தேடிட்டு இருக்கான். அச்சோ, ஐயோ இல்லப்பா, எங்க இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல 340வது பக்கத்துல இருக்கு. எடுத்துட்டீங்களா? ஓகேவா? 2ஆம் அதிகாரம் போயிட்டீங்களா? 8ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க பின்னாடி சொல்றீங்களா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஓகேவா? இன்னும் ஆண்டி ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ பெரிய வசனத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, மனப்பாடம் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, அதை கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாமா? எப்படி தெரியுமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஓகேவா? முடிஞ்சிடுச்சா? சரி, இந்த மனப்பாட வசனத்தை தான் இந்த முதல் நாள் தகுதின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு மனப்பாடம் செய்துக்க போறோம். இப்ப அடுத்ததா நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத ஆண்டி வந்து சொல்ல போறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகேவா? தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், பாஸ்டர் ஆண்டி அழகா இந்த வருஷத்தோட தீமை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இப்ப அந்த தலைப்பை வச்சு நம்ம அழகான ஒரு தீம் சாங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா?
என்ன குட்டீஸ், சாங் பாத்தீங்களா? ஆக்ஷன் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது சாங்க நம்ம அடுத்து இருக்கிற 4 நாட்கள் கூட நம்ம இது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பாடுங்க, ஆக்ஷன் பண்ணுங்க, சாங்க நல்லா கத்துக்கோங்க. அடுத்து இன்னைக்கு தீம் பத்தி ஆண்டி சொன்னாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னாங்க? தகுதி. சரி, தகுதின்னா என்ன? ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா எல்லாத்துக்கும். அப்படி ஏசப்பா தகுதி இல்லாத ஒரு மனுஷனை கூட அவர் உயர்த்திருக்காரு. அது யாரு, அவருக்கு என்ன தகுதி இல்ல, அவரை எப்படியெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாரு அப்படின்னு உங்களுக்கு ஆன்டி சொல்லுவாங்க. சரியா? தொடர்ந்து பாருங்க. ஹலோ சில்ட்ரன், பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சுல. என் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? நல்லா பண்ணாங்களா? நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? நீங்களும் பண்ணீங்களா அதே மாதிரி? ஓகே, வெரி குட். எனக்கு தெரியும் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி. சரி, இப்போ இன்றைக்கு உள்ள தலைப்பு தகுதி இல்லையா? ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி தகுதியா மாற்றினாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? உங்களுக்கு ஆன்டி அதுக்கப்புறமா லெசன் எடுத்து அவங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம இந்த தீமுடைய காரியத்தை மாத்திரம் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்து நம்ம முடிப்போமா? சரி, நம்ம வேதத்துல பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த காலங்களில அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவர் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கவே இல்லை. யார் எவ்வளவு படிச்சிருக்காங்க, என்ன முடிச்சிருக்காங்க, ஹைட்டா இருக்காங்களா, வெயிட்டா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அதே போல யாரையுமே அப்படி செலக்ட் பண்ணாம அவர் சும்மாவே அவங்க கடற்கரை ஓரத்துல இருந்தவங்க, வரி வசூலிக்கிற இடத்துல இருந்தவங்க, அப்படியே அங்கங்கே இருந்தவங்க எல்லாம் ஆண்டவர் நீ வா, என் பின்னால வா, நான் உன மனுஷரை பிடிக்கிறவரா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள எல்லாம் கூப்பிட்டாங்கப்பா. எந்த ஒரு தகுதியுமே ஆண்டவர் பார்க்கவே இல்லை. பாருங்களேன், அதே போலதான் ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவர் யாரு தெரியுமா? அவரை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சொல்ல போனா அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அவரு சாதாரண ஒரு மீனவர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அவர் பேர் எல்லாம் இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும்ல அவர் யாருன்னு சொல்லி. அவர் யார் தெரியுமா? அவர் தான் சீமோன் பேதுரு. சரியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சீமோன் பேதுரு. அவர் தான் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு மனுஷன். பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது. எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு தொழில் மட்டும் நல்லா தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? மீன் பிடிக்க தெரியும். அவரு கலிலேயால தான் அவருடைய வீடு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு எப்பெல்லாம் ஏசப்பா வராங்களோ அப்பெல்லாம் அந்த பேதுருவோட வீட்டுலதான் போய் தங்குவாங்க. ஏன்னா அந்த பேதுருவோட வீடு தான் அங்க கடற்கரை பக்கத்துல இருந்துச்சு. சோ அந்த வீட்டுலதான் ஏசப்பா எப்போ அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் அவங்க வீட்டுலதான் போய் தங்குவாங்க. சரியா? அது மாத்திரம் இல்ல, அந்த பேதுரு அவருக்கு ஒரு பட்ட பேர் மாதிரி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அவர் எல்லாரும் முந்திரி கொட்டை. எப்படி தெரியுமா? எது கேட்டாலும் முந்திக்குவாரு. யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் பதில் சொல்வார். அது மாதிரி நிறைய முறை பண்ணிருக்காரு. ஒரு முறை ஏசப்பா என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துல இருக்க ஜனங்க என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சீஷர்கள் எல்லாம் முழிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. ஆண்டவரே, உங்களுடைய எலியான்னு சொல்றாங்க, நீ யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்றாரு, மறுபடியும் சரி அவங்க எல்லாம் என்னவோ சொல்லிட்டு போட்டோம், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே 12 பேர் சீஷர் நாங்க இருந்தாங்க. ஆனா இந்த பேதுரு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஏசப்பா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னாரு. பாருங்க, ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஒரு படிப்பறிவே இல்லாத சாதாரணமா மீன் பிடிச்சு கொண்டிருந்ததான் இந்த பேதுருடைய வாயில இப்படி ஒரு வார்த்தை வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அந்த இடத்துல பேதுருவை கிளாப் பண்ணி அவனை கூப்பிட்டு அவன் ஷோல்டர்ல அவனுக்கு தட்டி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அத மாதிரி இந்த பேதுரு எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் இவர் தான் சொல்வார். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏசப்பா என்ன பண்ணாங்க, இப்படி சொன்னாங்க, என்ன பண்ண போறாங்க, நான் மனுஷகுமார் கையில ஒப்பு கொடுக்கப்பட போறேன், என்ன எல்லாரும் சிலுவையில அறைய போறாங்க, நான் மரிக்க போறேன், ஆனா நான் 3வது நாள் நான் உயிரோட எழுந்துருவேன் அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு.
இத கேட்ட உடனே மத்த சீஷர்கள்லாம் ஐயோ ஆன்னு பார்த்துட்டே இருக்காங்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பேதுரு என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரே இங்க வாங்க அப்படின்னு இயேசுப்பாவை தனியா கூட்டு போய், இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இவர் போய் சொல்லிடுவார். அந்த இடத்துல இயேசுப்பா அவரை திட்டுறார். முதல் முறை அவர் என்ன செஞ்சாரு? பாராட்டினாரு. ரெண்டாவது முறை என்ன செஞ்சாரு? திட்டினாரு. இப்படி பல சம்பவங்களை நம்ம பேதுருவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை என்னாச்சுன்னாக்கா, ஏசப்பா சீஷர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா திடீர்னு சொல்லிட்டு கடல் மேல தண்ணியில நடந்து வந்துட்டு இருந்தார். அத பார்த்த உடனே எல்லா சீஷர்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐயோ ஏதோ ஒரு ஆவி வருதுடா அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இல்ல நான் தான் அப்படின்னு சொல்ற. இத கேட்ட உடனே பேதுருக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. ஆண்டவரே நீரே ஆனா நானும் இந்த தண்ணியில நடக்கணும். உடனே ஏசப்பா சரி வா அப்படின்னு உடனே பேதுரு உடனே காலை தூக்கி அந்த தண்ணியில வச்சு ஏசப்பா போலவே அவரும் அழகா நடந்து போனார் பாருங்க. திடீர்னு சொல்லி இந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா பார்த்தே நடந்து போயிட்டு இருந்தாரா, அழகா போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அந்த அலைய கொஞ்சம் இப்படி பார்த்தாரு பாருங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? டபுக்குன்னு சொல்லி உள்ள விழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஐயோ ஏசப்பா என்ன காப்பாத்துங்கன்னு கத்தும் போது ஏசப்பா உடனே அவர் கையை நீட்டி பேதுரு அழகா தூக்கி எடுத்துட்டார். அத போல பேதுருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கடைசியா என்னாச்சு தெரியுமா? இந்த பேதுரு கடைசியா ஒரு சம்பவம் கூட அவருக்கு நடந்துச்சு. ஏசப்பாவை சிலுவையில அறையறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால ஏசப்பா பேதுருவை பார்த்து சொன்னாங்க, பேதுருவே இன்னைக்கு நாளைக்கு சேவல் கூவறதுக்கு 2 முறை கூவறதுக்கு முன்னால நீ என்ன 3 முறை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். பேதுருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே ஏசப்பா அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க, நான்லாம் உங்களை மறுதளிக்க மாட்டேன்ப்பா. யார் என்ன குத்துனாலும் சரி வெட்டினாலும் சரி உங்களை மட்டும் நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஆனா ஏசப்பா சொன்னது அப்படியே நடந்துச்சு. என்னன்னாக்கா அந்த சிலுவையில் அறையத்துக்கு ஏசப்பாவை கூட்டிட்டு போகும்போது பேதுரு ஒரு இடத்துல உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏய் நீ கூட அந்த இயேசு கூட இருந்தல்ல அப்படின்னு. உடனே இவரு இல்லப்பா லாயிலியே அது. அதே போல 3 முறை சேவல் 2 முறை கூவறதுக்குள்ள இவர் 3 முறை ஏசப்பாவை யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு பயத்துல. கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? 3வது முறை அவர் சொல்லும் போது ஏசப்பா அந்த பக்கமா போகும்போது பேதுரு அப்படியே திரும்பி பாக்குறாரு. உடனே இயேசு அந்த பேதுருவுக்கு அழ தாங்க முடியல. நான் இயேசுவோடு கூட இருந்தேனே, அவரோட சாப்பிட்டேன், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கேன், அதிசயங்களை பார்த்திருக்கேன், அவர் கூடவே நான் இருந்திருக்கேன், அவர் ஜெபிச்சதை நான் பார்த்திருக்கேன், அவர் பிரசங்கம் பண்ணதை நான் பார்த்திருக்கேன், அவர் எங்க வீட்டுல தங்கி இருந்திருக்காரு, எங்களோடவே இருந்திருக்காரு, எங்களோடவே சாப்பிட்டிருக்காரு. இவ்வளவு நான் தெரிஞ்சு கடைசியில நான் உங்க மறுதளிச்சுட்டேனேன்னு சொல்லி அவர் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா அவரை மன்னிச்சுக்கிறாரு. நம்முடைய தேவன் நம்முடைய தகுதியை பார்க்கிறவர் அல்ல. அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், நான் எனக்கு சரியாவே மேத்ஸ் வர மாட்டேங்குது, சயின்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல, எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரல, நான் குள்ளமா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி சொல்லும் போதோ இல்ல உங்களுக்கே கூட ஒரு எனக்கு இந்த தகுதி கிடையாது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் தகுதி பார்க்கிறவரே அல்ல. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேதுரு ஏசப்பா மரிச்சு 3வது நாள் உயிரோட எழுந்து 40வது நாள் ஏசப்பா பரத்துக்கு போன பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, இந்த பேதுருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம விட்ட தொழிலையே திரும்ப போய் செய்யலாம், வேற என்ன நமக்கு தெரியும், நமக்கு வேற எந்த தகுதியுமே இல்ல, அதனால நம்ம மீன் பிடிச்சிட்டு இருந்ததையே மறுபடியும் போய் செய்யலாம்னு சொல்லி அவர் மீன் பிடிக்க போறாரு. ஆனா போன இடத்துல அவருக்கு மீன் கிடைக்கல. ரொம்ப கவலையா திரும்பி வரும்பொழுது கரையில பாத்தீங்கன்னா ஏசப்பா நிக்கிறாரு. ஆனா அது ஏசப்பான்னு சொல்லி பேதுருக்கு தெரியாது. ஏசப்பா சொல்றாரு, உங்க வலைய போய்
என்ன செய்யுங்க, வலது பக்கத்துல போடுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது பேதுரு போயிட்டு வலது பக்கத்துல அந்த வலையை போடும்போது நிறைய மீன்கள் கிடைக்குது. அதை பிடிச்சு இழுத்துட்டு வரும்போதுதான் பேதுருடைய கண்கள் திறக்கப்படுது. அப்பதான் அவரை இயேசுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த கடல்ல தண்ணியில குதிச்சுக்கிறாரு. அவரு ஏன் தெரியுமா, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அந்த மீனவர்களுடைய ட்ரெஸ் வெறுமே அறையில மாத்திரம் அவரை துணி கட்டி இருந்ததுனால அவரு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுக்கிறாரு. கடைசியா அந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒண்ணுமே தகுதி இல்லாத பேதுரு ஒரு நாள் அவரும் யோவானும் என்ன செய்யறாங்க, சர்ச்சுக்கு போலான்னு சொல்லி போறாங்க. அப்படி சர்ச்சுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போது அந்த சர்ச்சோட வாசல்ல பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருந்த ஒரு பையன் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே பேதுரு போயிட்டு அவன் கிட்ட போயிட்டு சொல்றாரு. உடனே இவர் கிட்ட போனோடனே அந்த பையன் என்ன நினைக்கிறான், ஆஹா நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா 2 பேர் வந்திருக்காங்க, நமக்கு ஏதோ கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு, அப்பா எங்க கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, ஆனா எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. உடனே என்னாச்சு தெரியுமாங்க, இப்படி சொன்ன உடனேயே அந்த ஜப்பான் என்ன பண்ணிட்டான், எழுந்தான், நின்னான், நடந்தான், குதிச்சான், குடுகுடு குடுகுடுன்னு அப்படியே தேவாலயத்துக்குள்ள ஓடி போயிட்டான். கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல பேதுரு மூலமா செய்ததை பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, பேதுரு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்துட்டான் அப்படின்னு. அப்படி நடந்தது. ஒரு நேரத்துல பேதுரு ஒரு இடத்துல நின்னு ஏசப்பாவை பத்தி, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, மரித்தாரு, உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு ஒரே நாள்ல ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்களேன், சாதாரணமா மீன் பிடிச்சு கொண்டு இருந்த இந்த பேதுரு, எதுவுமே அவனுக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல, ஆனா அவனை கொண்டு கர்த்தர் பாருங்க ஒரே நாள் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த முறை பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நிறைய ஜனங்க ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல நம்முடைய அருமையான குட்டிங்களா, வாலிப பிள்ளைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை எந்த ஒரு தகுதியுமே நீங்க இல்லாம இருக்கலாம். கிளாஸ்ல நீங்க லாஸ்ட் மார்க் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஃபெயில் ஆகுறவங்களா கூட இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்க கூப்பிட்டு பாருங்க. தகுதி இல்லாத உங்களை கூட இன்றைக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தி வரும் காலங்களில உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனா, ஒரு பெரிய ஊழியக்காரியா கர்த்தர் மாற்ற போறார். என்ன உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்கா? பேதுருவை பத்தி நான் சொன்னது இல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்ன கூட அந்த பேதுருவை போல மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஓகேவா குட்டீஸ்? அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போலாமா? ஓகே, தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், இந்த வெக்கேஷன்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? குவாரண்டைன்ல ரொம்ப போர் அடிக்குது இல்லையா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அழகான பென் ஸ்டாண்ட், நம்ம வீட்டுல நிறைய பென்சில் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? சோ ஆனா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ப்ராப்பரான இடத்துல வைக்க மாட்டோம். நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. சோ அதுக்காக நம்ம ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி செய்யலான்றது தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். சோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு சார்ட், உங்ககிட்ட வந்து யூஸ்டு சார்ட்டோ இல்ல கலர் ஷீட்ஸோ A4 ஷீட்ஸோ எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு க்ளூ, ஒரு ரோல் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல், ஒரு பென்னோ பென்சிலோ, அப்புறமா சிசர், ஒரு ஸ்கேல், ஃபோல்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, பேப்பரோட ஒரு ஏஜ்ல இருந்து நீங்க வந்து பென்னை வச்சுட்டு அழகா ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு எட்ஜ்ல இருந்து க்ளூ போட்டுட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் ட்ரை ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத உங்ககிட்ட காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து நீங்க பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா அதோட எட்ஜஸ்ல பெண்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க க்ளூ போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் ட்ரையா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு பேஸ் நீங்க ரெடி பண்ணும். ஸோ இது அவுட்லைனை வச்சு நீங்க ஒரு ஷீட்ல வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் நீங்க ரெடி பண்ணுங்க. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் காயட்டும். நீங்க அதே மாதிரி நான் காமிச்ச மாதிரி ரோல் ஒன்று மேல ஒன்று பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் கிடைக்கும். நீங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிறதான திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி அழகா வச்சுக்கலாம். ஹோப் யூ என்ஜாய். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், எல்லாருமே அழகா கிராஃப்ட் கத்துக்கிட்டீங்களா? நீங்க அதை வீட்டுல செஞ்சு அதை போட்டோ எடுத்து கீழே நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ அந்த தகுதியை குறித்து நம்ம பாஸ்டர் ஆண்டி ஒரு சூப்பரான கதை சொன்னாங்க பேதுருவை பத்தி. இப்ப அதே போல ஏசப்பா தகுதி இல்லாத ஒருத்தரை எப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கே ராஜாவா மாற்றினாருன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா ஃபர்ஸ்ட் வந்து சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியத்துல வந்து வழி விலகி போனதுனால அவர் வந்து வேற ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லும் போது சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு பெத்லகேம்ல ஈசாயின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பிள்ளைங்கள்ல இருந்து ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது சாமுவேல் பெத்லகேம்க்கு நேரா கடந்து போறாரு. போகும்போது அப்ப வந்து அங்க கேக்குறாங்க, அப்பா நீங்க வரீங்களே, இது நல்ல விஷயமா? ஏன்னா சாமுவேல் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஏசப்பா இதை சொல்ல சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு கேட்கும் போது இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி போறாரு. பெத்லகேமுக்கு போயிட்டு ஒரு பெரிய பலி விருந்த சாமுவேல் வந்து ஏற்படுத்தும் போது அது ஈசாய் யாருன்னா தாவீதோட அப்பா, அவரை வந்து அழைக்கிறாங்க. அவர் கூட யாரெல்லாம் அழைக்கிறாங்கன்னா அவருடைய பிள்ளைங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க. அப்போ வந்து சாமுவேல் சொல்றாரு, ஏசப்பா வந்து உங்க பிள்ளைங்கள இருந்து ஒருத்தரை தான் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ண சொன்னாருட்டு. உடனே ஈசா என்ன பண்ணாருன்னா அவருடைய பிள்ளைங்களை வந்து ரொம்ப பலமா இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் வந்து அனுப்பி வச்சாரு. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பையன் வந்தான், அவன் பேர் என்னதுன்னா எலியாப். நல்ல பாடி பில்டர், நல்ல பெரிய பாடி, அவனுக்கு வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தான். அவன் வந்து போனான். உடனே சாமுவேல் யோசிச்சாரு, ஒருவேளை இவன் தான் ராஜாவா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது ஏசப்பா பேசுறாரு, நீ வந்து வெளி தோற்றத்தை பாக்குற, நீ முகத்தை பாக்குற, ஆனா நான் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை தான் பாக்குறேன், நான் வந்து இவனை ராஜாவை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு பையனை ஈசாய் வந்து கடந்து போக சொல்றாரு. அவர் பேர் என்னதுன்னா அமினதாப். இந்த மாதிரி சரி இவனும் ராஜாவா இருப்பானோன்ட்டு சாமுவேல் நினைக்கும் போது நான் இவனையும் புறக்கணிச்சிட்டேன், இவன் வந்து ராஜா இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஈசா என்ன பண்றாருன்னா 7 பிள்ளைங்களையும் சாமுவேல் முன்னாடி நடக்க சொல்லிடுறாரு. ஆனா ஏசப்பா யாரையும் சூஸ் பண்ணல. உடனே சாமுவேல் கேக்குறாரு, உங்களுக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா, வேற பிள்ளைங்க இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு ஒரு மகன் இருக்கான். உடனே சாமுவேல் கேக்குறாரு, சரி அந்த மகன் எங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், அவன் வந்து இங்க இல்லைன்னு சொல்லும் போது, நீங்க அவனை சீக்கிரமா வர சொல்லுங்க, அவன் வர வரைக்கும் நான் உங்க வீட்டுல எதுவுமே சாப்பிட மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
உடனே என்ன பண்றாரு, ஈசாய் வந்து ஆள் வச்சு அனுப்புறாரு, போயிட்டு தாவீதை சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது தாவீது வராரு. தாவீது வந்த உடனே சாமுவேல் பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்னா, அவர் ரொம்ப ரூபவதியா அழகா இருந்தார். அவரு சிவந்த மேனி உள்ளவரா, கண்கள் வந்து அவ்வளவு அழகா, ஒரு ரொம்ப மென்மையானவரா இருந்தாரு. ஒண்ணு ஏசப்பா சொல்றாரு, நான் இவனை தான் தேர்ந்தெடுத்தேன், நீ இவனை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த ஈசாய் அவங்க அப்பா வந்து அவனை புறக்கணிச்சிட்டாரு. எல்லா மகனையும் வந்து கிராஸ் பண்ணி போக சொன்னாரு, ஆனா அவனை மட்டும் கூப்பிடல. அவனை வந்து அந்த வீட்டுல வந்து ஓகே இவனுக்கு ஏதோ தெரியாது அப்படின்னு புறக்கணிச்சு வச்சிருந்தாரு. ஆனா ஏசப்பா யாரை சூஸ் பண்ணாரு, அந்த புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தான் ஏசப்பா சூஸ் பண்ணாரு. அதே போல நீங்களும் இருக்கலாம், அக்கா எனக்கு படிப்பு வரலக்கா, எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, எங்க வீட்டுல வந்து எல்லாரும் வந்து வேஸ்ட்னு சொல்றாங்க, நீ எதுக்குமே உதவ மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் சோர்ந்து நீங்க போகாதீங்க. மனுஷங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, வெளி தோற்றத்தை பாக்குறாங்க, வெளியே இருக்க டேலண்ட்ஸை பாக்குறாங்க. ஆனா ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை தான் பாக்குறாரு. சோ நீங்க இன்னைக்கு முழங்கால் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, இந்த உலகத்துல எல்லாரும் எனக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆனா நீங்க இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாலே எனக்கு தெரிந்து கொண்டீங்க, எனக்கு தெரியும் ஏசப்பா. சோ என்னோட லைஃப் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, நீங்க என்ன சித்தமா இருக்கிறோ, செய்ய சித்தமா இருக்கிறோ அதே வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்க ஏசப்பா சொல்லி உங்க லைஃப் நீ ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா இந்த ஒன்றுமில்லாத தாவீதை எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா தெரிந்து கொண்டாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் இந்த தேசத்துல, இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல உங்களை கொண்டு போய் வைப்பாரு. சரி, இந்த நாளோட மனப்பாட வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இது பாஸ்டர் ஆண்டி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 சாமுவேல் 2:11 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உழைத்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையோட சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையோட சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார். இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி இந்த இன்னைக்கு நடந்த 2 செஷன்ல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டின்ஸை வந்து கீழ்கண்ட தொலைபேசி எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க, மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நாங்க நம்புறோம். சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளை முடிச்சிடலாம். சரிங்களா? எல்லாரும் அழகா முட்டி போடு, கை கூப்புங்க. பெண் பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து போடுங்க. சரிங்களா? கண்ண மூடலாமா? ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காராச்சும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முதல் நாள் CBSI ராஜா ஏசப்பா, நீங்க ஆண்டவரே அருமையா நடத்தி தந்த கிருபைக்காராச்சும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை இந்த தலைப்புல ஏசப்பா, இன்னைக்கு நாங்க எல்லாவற்றையும் பார்த்தோம் ஏசப்பா. நீங்க எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, எங்க நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, அதுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உடைய கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா நீங்க தகுதியா ராஜா அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க. மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஏன் குட்டீஸ், இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததா? இந்த 1 hour உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இன்னைக்கு பண்ண கிராஃப்ட் ஒர்க், இன்னைக்கு சொன்ன வசனம் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கிராஃப்ட் ஒர்க்கை செஞ்சு பாருங்க, வசனத்தை சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு திரும்பவும் வந்துருங்க. ஓகேங்களா? பாய். God bless you.